வந்தனத்தோம் என்று சொல்லியே இல்லில் பாட ஆமா இல்லில் பாட ஆமா முன்னே வந்த ருசை தமிழ் தாயே வந்தனத்தோம் என்று சொல்லியே இல்லில் பாட ஆமா இல்லில் பாட ஆமா முன்னே வந்த ருசை தமிழ் தாயே சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடுக்கை துருதியோடு சுந்தர தமிழ் தனிலே வில்லினிலே நான் பாட வந்தனக்கு துணை இருப்பார் வந்தனக்கு துணை இருப்பார் எந்தன் கூறு ஆறுமுகம் பாதம் போற்றி ஆறுமுகம் பாதம் போற்றி அமரர் ஆறுமுகம் பாதம் போற்றி ஆமா வில்லார்த்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன் உங்கள் முன்னே அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி வில்லார்த்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன் உங்கள் முன்னே வில்லார்த்து அறம் கூற வந்தேன் நாச்சிமார் கோயிலடி ராஜன் இன்றைய நாளில் மாயமான் என்கின்ற பொருள் பற்றி கதை சொல்ல போகிறோம். ராமாயணத்திலே சீதையை கவர்வதற்காக ராவணன் அனுப்பிவிட்டான் மாரீசன் என்பவனை. அவன் மாயமானாக வந்து சீதையை ஏமாற்றினான். அப்படி நாங்கள் இதிகாசத்திலே இருந்து வராமல் இன்றைய வாழ்வியலில் உள்ள மாயமான்களை சொல்ல போகிறோம். நாங்கள் இன்றைக்கு சொல்ல போகின்ற மாயமான் பாரிஸ் நகரத்திலே உள்ள மாயமான் ஒன்று. உங்க நகரத்துல கண்களிலே நீர் வழிய கால்வழியே குளிரேற கண்களிலே நீர் வழிய கால்களிலே குளிரடிக்கும் காலம் அதில் யாரும் இல்லா தேசம் அதில் அந்தரித்து நிற்கின்றாள் 60 தாண்டியவள் 60 தாண்டியவள் ஒரு முதுமை அடைந்த தாய் அந்தரித்து நிற்கிறாள். தாய்த்த பெரு மரம் ஒன்று கல்லறி பட்டது போல் பூப்போல மனம் கொண்டாள் சருகாகி நிற்கின்றாள். கண்களிலே நீர் வழிய கால்களிலே குளிர கண்களிலே நீர் வழிகிறது, கால் வழியே குளிர இருக்கிறது. குளிரடிக்கும் காலம், மார்கழி மாதம். யார் எனக்கு உறவு யார் இவளுக்கு உறவு என்று மற்றவர்கள் பார்க்கின்ற வகையிலே அந்த தாய் நிற்கிறாள். சேலை கட்டிக்கொண்டு மேலாடை இல்லாமல் மேலுக்கு போர்த்துவதற்கான எதுவுமே இல்லாமல் அந்த குளிர்ல நிற்கிறாள். அப்படி நிற்கிறவள் வீதியிலே நாதியின்றி கையேந்தி நிற்கின்றாள். வீதியிலே நாதியின்றி கையேந்தி நிற்கின்றாள். அழுதழுது அந்நாளை அன்னை அவள் நினைக்கின்றாள். அழுதழுது அந்நாளில் அன்னை அவள் நினைக்கின்றாள். பதுக்கிதென்று சொல்வதற்கு
பாசையது தெரியாமல் பானாச்சும் வாங்கி தின்ன பானாச்சும் வாங்கி தின்ன காதில்லை என்ன செய்வாள் பானாச்சும் வாங்கி தின்ன பார்த்த சில தமிழ் ஜனங்கள் பாராமல் போகையிலே பாராமல் போகையிலே தமிழர்கள் பார்த்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் கேட்காத மாதிரி போகிறார்கள். அவள் கேட்டது காதிலே விழாதது போல் கேட்ட சில தமிழ் ஜனங்கள் தமிழ் புரியாமல் போகையிலே கேட்ட சில தமிழ் ஜனங்கள் தமிழ் புரியாமல் போகையிலே பூரன் என்று பார்த்திருந்த மனிதம் தூங்காத நெஞ்சுடையான் பூரன் என்று பார்த்திருந்த பாலன் என்னும் பேருடையான் நேரெதிரே வந்து நின்று பாலன் என்னும் அம்மா என்ன வேண்டுமென்றான் அம்மா என்ன வேண்டுமென்றான் அன்புடனே கேட்டு நின்றான் அம்மா என்ன வேண்டும் என்று அவன் அன்புடனே கேட்டிருந்தான். அம்மா ஆமா உங்களுக்கு என்னம்மா வேண்டும்? என்னாலான உதவியை சொல்றேன், சொல்லுங்கம்மா. அம்மா உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் ஆமா என்று கேட்டவுடனே அந்த தாய் ஆமா அப்படி பார்த்தவள் சந்தோஷம் சிரித்தாள். சிரித்தாள். எப்படி சிரித்தாள்? எப்படி சிரித்தாளே பைத்தியம் பிடித்தவள் போலே சிரித்தாளே பைத்தியம் பிடித்தவள் போலே அம்மை சிரித்தாளே பைத்தியம் பிடித்தவள் போலே உதவிக்கு வந்த உத்தமனை பார்த்து சிரித்தாள். சிரித்தாளே பைத்தியம் பிடித்தவள் போலே அம்மை சிரித்தாளே பைத்தியம் பிடித்தவள் போலே அதை பார்த்து அவன் திகைத்தானே உதவிக்கு வந்த இளைஞன் திகைத்தானே உதவிக்கு வந்த இளைஞன் உதவிக்கு வந்தது துன்பமோ என்று திகைத்தான். திகைத்தானே உதவிக்கு வந்த இளைஞன் தான் உதவிக்கு வந்தது துன்பமோ என்று திகைத்தானே உதவிக்கு வந்த இளைஞன் திகைத்தான். ஆமா பைத்தியம் போல இந்த அம்மா சிரிக்க இவன் திகைத்தான். ஐயோ உதவிக்கு வந்து உபத்திரவத்துல மாட்டிட்டோம், இந்த அம்மா ஏன் இப்படி சிரிக்குது என்று அப்படி திகைத்து அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? என்ன வேண்டும் சொல்லுங்க சொல்லுங்க என்று சொல்ல அந்த அம்மா இவனை பார்த்து தம்பி 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 அம்மாண்டு நீ சொல்ற இந்த அம்மாவின் சொல்லுக்கு உனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த பிள்ளைக்கு பொருள் தெரியலையா? எந்த பிள்ளைகளுக்கு தெரியல? 6 பிள்ளை பூ 6 பிள்ளை பெத்த நான். அவ அம்மா என்று கொஞ்சுவார்கள், ஆசை மொழி பேசுவார்கள். அம்மா தொலைவினில் இருக்கையில் அம்மா என்று கொஞ்சுவார்கள், ஆசை மொழி பேசு. அம்மா தொலைவினில் இருக்கையில் 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 அம்மா நீங்களே தெய்வம் என்று சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார்.
அம்மா நீங்களை என்று அவன் சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார். தொலைவீனில் இருக்கையில் தொலையாது நேசம் என்று இருக்கையில் தொலையாது நேசம் என்று தொலைபேசி எடுத்து பாடுவார் 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 அவர் பாடுவார் பாடுவார் பாடுவார். தன் கல்யாணம் பற்றி கேட்டு கெஞ்சுவார் 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 அவர் கல்யாணம் பற்றி கெஞ்சுவார் கெஞ்சுவார் கெஞ்சுவார். ஆமா தம்பி, தொலைவில இருக்கேக்கதான பூ. ஆமா பாசம் பாசம் பக்கத்துல வந்தா பிறகு எல்லாம் அது வேசம் தான பூ. ஆமா அம்மா அப்படி சொல்லாதீங்க. எனக்கு அம்மா இங்க வர இல்ல. நீங்கள் ஆரோ, ஆனா நீங்க அழுதோட நான் பக்கத்துல வந்திருக்கணும்மா. அப்ப எங்க அம்மா சும்மா விடுவனே. ஆரோ செய்த பிழைக்காக அம்மா ஆமா எல்லாரையும் அப்படி நினைக்க கூடாது. இல்லை அப்போ அங்க நான் அங்க இருக்கேன்ல, இங்க இருந்து அடிக்கடி கதைப்பா. சரி போல கதைப்பி. அம்மா இவமா இருக்கிறீங்க இப்படி எல்லாம் கேட்டான். கல்யாணம் கட்டி வைக்க சொல்லி கேட்டான். அப்போ பிள்ளைக்கும் வயது வந்துட்டுது, கல்யாணத்தை செய்து வைப்ப உண்டு. நானே பொம்பளை பார்த்து நான் அங்க இருந்து கொண்டு சீதனம் பண்ணி தின்று இருக்கலாம். சீதனம் போண்டா உண்டுட்டேன். 6 புள்ளிகள் எல்லாரும் வெளியில. எனக்கு காசு அந்த பாவம் எனக்கு 2 சீதனம் வேண்டாம் சொன்னான் ஐயா. இவனுக்கு பொம்பளை பார்த்து இங்க அனுப்பி விட்டேன். ஆனா ஐயா ஒன்றுக்கு 6 பெற்றேன், இன்று ஆதரவின்றி நிற்கின்றேன். ஒன்றுக்கு நான் 6 பெற்றேன், இன்று ஆதரவின்றி நிற்கின்றேன். ஆதரவின்றி நிற்கின்றேன். அன்பு மகனை நான் நம்பி வந்து அந்நியராகி நிற்கின்றேன். அன்பு மகனை நம்பி வந்து அன்பு மகனை நம்பி வந்து அந்நியராகி நிற்கின்றேன். அன்னை அந்நியராக அம்மா. ஆமா இது 2 கலைக்க வேணாம். வாங்கோ 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 வாங்க வீட்டுக்கு என்னோட வாங்கோ. கார்ல ஏத்தினான். வீட்டுக்கு போற வழியில தாலாட்டு பாடினான். தாலாட்டு பாடினான் என்ற சோத்தை ஊட்டி விட்டே தவம் இருந்து பெற்றவனை என்கிறகால் தாங்கி வந்தே. மலருகின்ற வயதிலே என் பிள்ளை மன்மதன் போல் வாழ எண்ணி மருமகளை கூட்டி வந்து இவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சே. கட்டி வச்சதாலி கட்டி வச்சதாலி சந்தோஷமா குடும்பம் நடத்த 1 வருஷம் பார்த்திருந்தேன். தார ஒன்று வந்ததனால் ஐயோ பெற்றதாய மறந்து போனான். மோசம் நெஞ்சில் கொண்டதனால் அவன் எனக்கு மோசங்கள் செய்தானோ. பஞ்சாதியில மோகங்கள் கொண்டதனால் அவன் எனக்கு மோசம்தான் செய்தானோ. அம்மா காருக்குள்ள விண்ணுக்குவன் காரவன் பாலன். ஐயோ அம்மா போது நிப்பாட்டுங்க அம்மா. வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அம்மா உங்களோட மகன் டெலிபோன் நம்பர் ஒரு கத்தாருங்கோ. இந்த மகன் அப்பூ 6 பிள்ளைல ஹொலண்டில ஒன்று இருக்குது, ஹொலண்டில ஒன்று இருக்குது, ஜெர்மனில ஒன்று இருக்குது, இங்க ஒன்று இருக்குது, இங்கிலாந்திலும் ஒன்று இருக்குது. அப்ப இவ்வளவு இருந்து அந்த அம்மா நடுவுல என்ன விஷயம் என்றால் அம்மாவை கூப்பிட்டது ஜெர்மன்ல உள்ள மகன். அங்க கூப்பிட்டு 3 மாதம் ஸ்பான்சர்ல கூப்பிட்டு வச்சிருந்துட்டேன். ஸ்பான்சர் முடிகிற நேரம் இங்க உள்ளவர் சொன்னார், அண்ணன் என்னட்டு எனக்கு நான் பார்த்துக் கொள்றேன். இவர் ஒரு 3 மாசம் இவரோட 3 மாதம் வச்சிருக்கலாம் கூட்டிட்டு பார்த்தார். இங்க சோசத் காசு வருஷம் 1 வருஷத்துக்கு கிடைக்கும். அப்ப பஞ்சாதி சொன்னாள், அப்பா நல்ல சான்ஸ், மாசம் 600 ரூபாய் கிடைக்கும், விட்டுடாதீங்கோ, இங்க குத்தி விடுவோம். குத்தியாச்சு ஓடிக்கொண்டு போகுது, காலம் ஓடிக்கொண்டு போகுது. 1 வருஷத்துக்கு மாசம் 600 ரூபாய் அப்படி வந்து கொண்டு இருந்தது. அம்மாவுக்கு என்ன சாப்பிடுறதுல கொஞ்சம் கொடுத்தா சரிதானே. அம்மாவுக்கு கோயிலை காட்டி விட்டா சரி, அம்மா கோயிலுக்கு போயிடுவா, கோயிலுக்கு போயிட்டு வர அம்மாவுக்கு தெரியும். அம்மா கோயில்
பரிசில உள்ள கோயில் எல்லாம் அம்மா தடவி கொண்டு வந்தா. சரி. புள்ளையும் புஞ்சாதிக்கும் சந்தோஷமா இருக்க விட்டு ஆமா. வருஷம் முடிஞ்சது. இவன் சொல்லிட்டான். ஆமா. சோசல் காசு முடிஞ்சது. காசு வந்து இப்ப மருமகள் சொல்லிட்டா. மருமகள் இது சரி வராது. இது சரி வராது.